கேட்டுக்க ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க பாட்டு ஓட கர ஊத காத்து மேலப்பட்டு சாய போச்சு. கொடு நிலா சோறு உன்ன மணி தேரு கூட வந்து சேரு பணியாரு. ராத்திரி போதும் இந்த லூசு முடிக்கலாம் அந்த பாட்டு. ஏண்டி தாளக்காரன் கம்பெனி முடிக்க எவ்வளவு பெரிய ஆளு வந்த உடனே போங்க வாங்க எதுவுமே பேசாம நீ தான் போடி வாடிக்கிற உனக்கு ஏதாச்சும் நாகரிகம் தெரியுமா? நான் கேட்டேன். நல்ல சூப்பர் ஜோடி. இன்னைக்கு பப்புனா டான்ஸ் ஆன் பாத்துருவான். நான் லூசுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏய் மரியாதையா பேசணும். பப்புன்னு யார போட்டிருக்கு? பப்புனு யாரே போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பப்புனு காரியாவட்டிக்காரி ஆனந்தராஜ் நானா நீயா இல்ல தாளம் போடுறவன் சத்தி வேலா? அவனும் பப்புனுதேன். எவ்வளவு ரப்பு இருந்தா நீ அவனோட எப்பிக்கிட்டு அடிப்ப? முதல்ல அந்த 4 பேர் அதுக்கப்புறம் தான்டா நீ. அப்படியா? ஒரு பொம்பளை மாதிரி நடந்து வள, ஒரு ஆம்பளை மாதிரி நடந்து வள. தேவையில்லாத கோயிலா தேவையில்லாம பேசாத ஆனந்தராஜ். அழகா இருக்குன்னு சொல்லி ஆணவத்தில் ஆடாத. இந்த திமிரா பேசுறவன்னு என்கிட்ட திமிரா பேசாத. அப்படியா? ஆமா. ஏன்னா நாட்டுக்காக பாடுபட்டு இத சாக்க வச்சு நீ வர்ணிக்கிற எப்படி எனக்கு புரியல. என்னது இத சாக்க வச்சு நீ சைட் அடிக்கிறதானே? முகரம் பேசுற பாரு, எனக்கு எரிச்ச மசரா வருது. அழகா ஒரு புள்ள வந்துடக்கூடாது, கண்ணை ஏடி இழிச்சிட்டு சைட் அடிக்க வந்துருவீங்களே. என் பொண்டாட்டி உனைய காட்டில அவருக்கு தெரியும். கல்யாணம் வேற ஆயிருச்சா? அதே மத்தியில என்ன தெரியா? இங்க பாரு, ஏன்னா நாட்டுக்காக பாடுபட்டு போய் மிலிட்டரியில ஆர்மியில போய் அழிஞ்ச ஆண்களை விட ராணுவத்தில் அழிஞ்ச ஆண்களை விட உன்னைய மாதிரி ஒரு அழகுல இருக்கும் சொல்லி ஆணவத்தில் அழிஞ்ச பெண்கள் அதிகம். யாரே பார்த்தா ஆணவத்துல இருக்கங்க என்ன உம்மால செத்து போயிட செத்து. தேவையில்லாம பேசாத நீ. பொம்பளை பிள்ளை ஆணவத்துல அழிஞ்ச நீ ஏன் சொல்ற? பொம்பளை பிள்ளை அழகா இருக்கான்னு நீ ஏன் சொல்ற? நீ சொல்ல தானே நாங்க அழகா இருக்கோம்னு கண்ணாடிய பாக்குறோம். நீ ஏன் சொல்ற? நீ என்னத்த கையை ஒடிச்சு விடுவ? நாங்க அழகா இருக்கா நாங்க சொல்லிக்கிறோமா? முன்ன நீ தான் 4 நாள் பார்த்தா போதும் 4 நாள் வளைஞ்சிட்டு நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. நீங்க கட்டுனா உங்களை மாதிரி பிள்ளைய கட்டணும். நீங்க இன்னைக்கு வருவீங்களா? நாளைக்கு பாப்போமா, நாளானிக்கு பாப்போமா? நீ ஏக்கமா இருக்குன்னு நீ தானடா முண்டை வளைஞ்சு சாகுற. அப்படி கிடையாது. நாங்க என்னைக்காச்சும் சொல்லிருக்கிறோமா? தேவோட நாங்க நீ ரொம்ப அழகா இருக்க, நீங்க அழகா இருக்கீங்க, உங்களை பார்க்கணும் போல இருக்கு, உங்கள்ட்ட பேசணும் போல இருக்கு, எனக்கு போன் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க. என்னைக்காச்சும் யாரையாச்சும் ஆம்பளை சொல்லிருக்கிறோமா? இதுதாமா நீங்களும் நாகணும். நீங்க ஏமாற மாட்டீங்க, நாங்க ஏமாந்து பிறந்தவர்கள். ஆமா, உண்மையான ஒரு விஷயம். ஆம்பளை உண்மையிலேயே ஒரு ஆம்பளை சுதாரிச்சு பொழைக்காட்டி கடனாளி ஆயிருவேன். ஒரு பொம்பளை சுதாரிச்சு பொழைக்காட்டி நீ சென்னை ஆயிரு போகுது. உண்மையான விஷயம். கொன்னுடைய உன்னை. ஆமா, நாகரிகம் முக்கியம். நாகரிகம் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மத்த ஆளுகிட்ட பேசுற மாதிரி மத்த பொம்பளைகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. இங்க பாரு, மேடைக்கு என்ன வேலைக்கு வந்தியா அதை மட்டும் பேசணும். தேவையில்லாம நீ அழகா இருக்கா, அதை வைக்கிற இதை வைக்கிற இதெல்லாம் பேசாத. எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். என்னை பத்தி நீ கத்த விடாதப்பா. என்னைய பத்தி உனக்கு தெரியாது. நானே உன்ட்ட எப்படி சமாளிக்கிறேன்னு முடிச்சிட்டு நீ வேற. இங்க பாரு, ஆளு சிரிச்சுத்தான், உளி சிரிச்சுதான். எந்தெந்த நீ மழையா இருந்தாலும் கொடையும். 45,000 போட்டு டிவி வாங்கினாலும் 75,000 போட்டு டிவி வாங்கினாலும் ரிமோட்டும் போட்டு காணுதேன். 10 வீல் டயரா இருந்தாலும் 12 வீல் டயரா இருந்தாலும் 14 வீல் டயரா இருந்தாலும் சாவி போட்டு காணுதேன். என்ன பண்ணலாம் சொல்லு? நோண்டி புடிய நோண்டி ஒரே கிளியா. ஆமா, போலாங்கிட்டு போயா. உன்ட்ட வந்துட்டாலும் அப்படித்தான் இருக்கு. உன்ட்ட வந்தாலும் அப்படி புழுப்புன்னு தான் இருக்கும். உன்ட்ட அன்னைக்கு வந்து உன் புடிச்ச சண்டைக்கு நிக்கிறானே. உன்ட்ட வந்தாலும் ஏய் தேவையில்லாம கட்டுவாங்க இருக்காத. எனக்கு கடுப்பு உண்டாயிரும் சொல்லிட்டாமா. கடுப்பு உண்டு? என்ன கடுப்பு உண்டாயிரும் பாத்துக்காமா? யூடியூப் பண்ண டவுசர் அன்னைக்கு அத்துப்புறேன். டவுசர் நான் சட்டியை ஓட மாட்டேன். நீ புரிஞ்சிரன்னு எனக்கு தெரியும். நீ யூடியூப் பண்ண இன்னைக்கு போட நானே பாத்துக்கிறேன். ஏமா அடிக்கிற பப்புனு சின்ன பையன் அவனை போய் அடிக்கிறேன். ஐயோ
அப்படி செத்துட்டேன். சரி இவனையும் நான் கூட்டு வந்துட்டேனே. ஹலோ வெக்கமே இல்லாம மூக்கு முடி வர போடு நீ. டேய், 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 பாய் பையல நாடத்தை கெடுத்து விடாதடா, வந்து தொலைடா. ஐயோ, கெடுத்துட்டேன், கொன்னு விட்டேன், தாத்தாவை கொன்னு விட்டேன். நாடத்தை நிறுத்த போறாங்க. ஹலோ ஏன் நீ முடிச்சிருக்கு? ஏய் என்னடா ஆபே தயவுசெய்து பெண்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த காலில் இருக்க கொலுசு தயவு செய்து கூட்டத்துல உட்கார்ந்துருக்கவங்க கவனமா உட்காந்துருங்க. உங்க செருப்பு, உங்க பையி, செல்லு எதனாச்சும் இருந்துச்சுன்னா பத்திரமா எடுத்து வைங்க. இவன் செருப்பு திருடியே ஊர்ல ஒரு கடை தான் வச்சிருக்கேன். உள்ள வருவான். திடீர்னு காணாம போச்சுன்னா டேய் 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 டேய், அடிக்கிற பணிக்கு உட்காந்து நாடகம் பாக்குறதே பெரிய விஷயம். ஏன்டா கொன்னுட்டேன். வந்துருங்க வந்துருங்க, மரியாதையா வந்துருங்க. ஆம்பளை ஆம்பளை மாதிரி நடந்துக்கடா. முண்டை உன் கூட்டத்தை விட்டுட்டு பொம்பளைட்ட போய் ஏற வெக்கமா இல்ல உனக்கு? 3 காசு முண்டை அங்கேயும் பொம்பளைட்ட போய் ஏறியா? செத்து போடாங்கிறேன். என்ன லைட்டை பயன்படுத்தி என்ன பண்ண போற? விளக்கு பிடிக்கிறதா வேலைன்னு டீசெண்டா சொல்ற. இரு, நீ என்ன லைட்டு நீ மைத்த புடுங்க லைட் வாங்கி வச்சிருக்க இருப்பா. அரிசி புலாக்க லைட் வாங்கி வச்சுக்க. பொம்பளை பொம்பளை மாதிரி நடந்து வளர்க்கு. எப்படி தாண்டா இருப்பேன் நான்? பொம்பளை பொம்பளை எப்படி இருக்கணும்? பொம்பளை மாதிரி அதனாச்சும் சொல்லு. ஆம்பளை அடிக்கிறேன் என்னன்னு கேக்குறேன். ஒரு பொம்பளைட்ட தேவைதான் பேசுறேன் என்னன்னு கேக்குறேன். பேசத்தான் செய்வேன், நான் அடிக்கத்தான் செய்வேன். இங்க ஒரு என்னைய பத்தி உனக்கு தெரியாது. என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் தந்திக்காத டான்சர் கிடையாது. என்ன ஒண்ணாலும் அதுக்கு என்னைய பார்த்து பயந்து ஓடுற டான்சர் எத்தனையோ பேரு. ஐயையோ, பாவடி தூக்காத மோத்த கவச்சு இக்கி அடிக்குது. நாகரிகம் முக்கியம். சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில நேரம் பேசாம இருந்து பழகிட்டாங்க. நான் பேசல. ஒரு ஆம்பளை வந்தில்ல, வாங்க எங்க இருந்து வரீங்க, யார் நீங்க, என்ன சோழியா வந்தீங்க, என்ன வேலையா வந்தீங்க. என்னை பத்தி ஆத்தாமார்கள் உட்காந்துருக்காங்க. இந்த பச்சை கலர் சேலை கட்டி காலை நீட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. அதுக்கு இத்தனைக்கான வாங்கிக்கிட்டு கொடி உனக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம். நீ என்ன பேசுற? ஒரு ஆம்பளை மதிக்காம பேசுற, தேவை இல்லாம பேசுறேன்னு வச்சுக்கோ, உன் சட்டி கிழிஞ்சு போங்க. அப்புறம் சட்டி போடாதா பால் பாக்கிட்டு அந்துவோங்க. அப்புறம் நான் கேட்குற சபையில அந்த பிள்ளை பாவம் எதுவுமே பேச தெரியாது. ஒரு பச்சில பிள்ளைய பிள்ளை நீ பேசுறியே. ஆனா உனக்கு இப்ப இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நான் இனிமே இந்த இடத்துக்கு நான் வரல. வாத்தியார ஆனா கரைச்சிக்கிட்டு கொடுக்க போது 6 வருஷத்துக்கு முன்னாடி நாடகத்துக்கு வரும்போதே நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னன்னு எந்த டான்ஸர்ட்ட எப்படி பேசணும் என்னன்னு சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பயந்து போய் அசந்து போய் நான் வரல. அந்த பிள்ளை இப்ப என்ன பேச போகுது? பேசி அதுக்கு மீறி ஜெயிச்சுட்டு இந்த இடத்துல இந்த வடக்கு வலையை ஒட்டி மேடையில என்கிட்ட ஜெயிச்சுட்டு போகட்டேன். சரி, நான் இன்னையில இருந்து பப்பனுக்கு வேஷம் போடல. நீ இன்னைக்கு தூக்கு போட்டு தொங்கிடுறியா? நான் உண்மைதான். சரி, அப்படி என்ன பேச போற? பேசி பாப்பா. என்னப்ப சொல்ல வர்றீங்க? உலகத்திலே சாதிக்க பிறந்தவன் ஆம்பளை வர்க்கம். உலகத்திலே சாதிக்க பிறந்தது பெண் வர்க்கம் தான். அப்படி என்ன சாதனை பண்ணிட்டீங்க? அப்படி என்னத்த நீங்க சாதனை பண்ணி கிழிச்சு கேப்பேன் நட்டு புட்டி என்ன நானும் கேக்குறேன். உன்னைய மாதிரி லூசி முண்டைய கட்டி வந்து குடும்பம் நடத்துற பெரிய உங்கள மாதிரி கிற்காடுகளை கட்டி குடும்பம் நடத்துறமே. ஐயோ எம்பெருமான ஈஸ்வரா பரந்தாம பரம்பொருள ஆத்தா மாரியாத்தா மொச்சக்கொட்ட பெருமாளே. மொச்சக்கொட்ட பெருமாள், மொச்சக்கொட்ட பெருமாளுக்கு ஒரு புலோர்ல வந்துருச்சு, அதை விட்டுடுங்க. இவங்களை எல்லாம் கட்டி மேய்க்கிறதுக்குள்ள அம்மா ஐயோ தண்ணி தெளிச்சுட்டேன். போயிட்டு போக முண்டா. சரி விடுங்க, எதுல வின் பண்ணிட்டீங்க? ஆமா, அடுத்த போட்டில வின் பண்ணுவோம். போடு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு பாப்போம். சரி பேசுங்க. 1000 ஆம்பளை ஒரு சிகரெட் குடிச்சாலும் ஒரு தண்ணி குடிச்சாலும் ஒரு டீ கடையில நின்று பேசி 4 ஆம்பளை நின்று இருந்தான்னா ஒரு குடும்பத்தை வாழ வைக்க போறேன், ஒரு குடும்பத்தை முன்னேற்ற போறேன்னு அர்த்தம். உடனே மாதிரி 4 ஒம்பளைய காலையில வெளியே இருக்க போகும்போது சீம கருவுக்குள்ள முக்கார போட்டு உட்காந்து துண்டை போட்டு ஒட்டி உட்காந்துக்கிருந்துச்சுன்னா ஒரு குடும்பம் குளுக்கோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். எப்படிங்க சொல்றீங்க? உண்மையான விஷயம். அங்கிட்ட இருந்து கிளப்போம். ஏன்டி அந்த ராமா என்னடி அவனோட தொடர்புல இருக்கலடி, அங்கிருந்து இன்னொரு உங்களை கிளப்பேன். என்னன்னு? அந்த ராமாயி தானடி ஏற்கனவே ராமசாமி கூட 6 வருஷம் இருந்தா. 6 வருஷம் அப்படி கிளப்புற மாதிரி உடைய மாதிரி பொம்பளை போட்டு அப்படி போட்டா. இந்த 4 பேர் கடையில டீ கடையில நிக்கிறவன் ஒழுங்கா அவன் பேசாம செவனேன்னு அவன் பொண்டாட்டிய ஒருத்திக்கு ஒருத்தனை வாழ்ந்தா எவ எண்ணத்துக்கு உட்காந்து பேசுவான்னு நான் கேக்குறேன். இல்ல நான் கேக்குறேன். அத்தையில என் தாய் கூட கைத டிப்ல செத்து மாடா தூக்கு மாட தொங்கடா முண்டா போடா. ஆனந்தராஜ், நான் சின்ன பிள்ளை நினைச்சேன். ஆனா விவரமா பேசுறானா? ஆஹா,
எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டு பாரம்பரிய ஒருவனுக்கு ஒருத்தி. அந்த உன் பொண்டாட்டிய மட்டும் நீ பாத்தீனா அடுத்த பொண்டாட்டி செவனேன்னு வீட்டுல தூங்கும். நீ ஓன் பொண்டாட்டி, அதாவது பழமொழி சொல்லுவாங்களே, என்னதான் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு ஒப்பாட்டிய தேடித்தனமா போறாங்க. அப்பா இத சொல்லாதம்மா, நாட உலகத்துல இந்த வார்த்தை சொல்லாத. அம்மா, உங்க வீட்டுல அப்படியா? யாரும் கை தட்டாவளோ அந்த வீரகாளி அம்மன் தான் கேட்கணும். ஏன்டா டேய், ஏன்டா சாம விடுற? பரவாயில்ல, இந்த பரவாயில்ல, கை தட்டாங்கல்ல. கை தட்டிட்டாங்க. ஒற்றுமை சிறந்தது ஆம்பளை வர்க்கம் நான் சொல்றேன். ஏய், ஒற்றுமையா இருக்கிறது பெண்கள் தான் நான் சொல்றேன். அப்படியா? ஆமாங்க. அதையும் பாப்போமா? பாத்துடுவோமா? நம்ம வடக்கு வழி வீட்டுல இப்ப நான் நிரூபிக்க முடியும் என்னால. எங்க நிரூபிச்சு காட்டுங்க. அதையும் பாப்போமா? பாப்போங்கிறேன். உங்களை நம்பித்தான் பேசிக்கிட்டு பொம்பளை ஆள் ஓட்டு அதிகமா விழுகுது, கை விட்டு அதைய போய் ஆம்பளை ஆள் ஊரம் ஜோர கை தட்டுக்க வைப்போம். ஆமா சிங்கங்களா, இந்த வாரு எங்க அண்ணன். எங்க உங்க தாய்மார்கள் ஒற்றுமை சிறந்தன்னு சொன்னீங்கல்ல, உங்க தாய்மார்கள் கை தட்ட சொல்லணுமா? கை தட்டு, உங்க ஒற்றுமையை எங்க பாப்போம். சோழ கை அரசக்க உங்களை தொங்குறாங்க. என்ன ஆனந்தராசு? ஓட்டு அதிகமா விழுகுது. டேய் தம்பி, வர்றப்போ குளிச்சுட்டு வந்தியா? கை தட்டுறது சரி, பக்கத்துல எங்கனக்குள்ள உங்க புருஷன் உட்காந்துருக்காருன்னு பாத்துக்குங்க. காலையில முதல்ல போய் கம்ப கொண்டு தட்டுவாரு. புருஷனாவது புண்ணாக்காவது போயிட்டே இருக்கா. சரி விடுங்க, இந்த போட்டியில நீங்க வின் பண்ணிட்டீங்க. இந்த லைட் ஆஃப் பண்ற பைப்ல ஏற்கனவே இந்த லைட் கண்ணு குசுது. லைட்டா குடுடா அவர்ட்ட. எருப்பா உனி லைட் என்ன? ஏய், மைக்க உடைச்சா அப்படியே பண்ணைக்கு வச்சிருவாங்க. அடுத்த போட்டியில வின் பண்ணுவோம். கேளுங்க சீக்கிரம் கேளுங்க. அடுத்து நீங்க வின் பண்றீங்களா பாப்போம். கேளுங்க. ஆமா, இந்த போட்டியில வின் பண்ணிட்டீங்க. ஆம்பளை ஆளு விசிலுக்கு தெரிஞ்ச ஆளு கூட விசில் அடிங்க உங்க ஆளியில. கூட ஜல்லிக்கட்டு போறதுப்பா அதெல்லாம். பரவாயில்ல, ஒரு 25 பேர் வரைக்கும் வந்துருச்சு. நீங்க விசில் அடிக்க வேணாம். பெண்களுடைய பாரம்பரியம் என்ன? பாரம்பரியம் என்ன? கோவில்ல பொங்க வச்சா தாய்மார்கள் எல்லாம் குலை ஓடுவீங்க. குலவ சத்த போடணும். ஆமா, அவங்க உங்க ஒற்றுமை பாப்போம், குலை ஓடுதான் பாப்போம். என்ன அடி ஆத்தி. டேய் ஆனந்தராசு, ஆனா உங்களை வச்சுதான் இன்னைக்கு நான் வாழணும். சத்தியமா என் தாய் குலங்களே, உங்களால நான் பெண்ணா பிறந்ததுக்கு பெருமைப்படுறேன். உங்க ஊருக்கு வந்ததுக்கு சத்தியமா நான் சாமியாடுறேன். விழுந்து கும்பிடுமா கீழே? பரவாயில்ல, ஐயா கோயிலா போய் அந்த இந்த மஞ்சள் கலர் சிலை கட்டினாத்தாக்கெல்லாம் குலவே வரல. சும்மாண்டாலும் எப்படியோ அசைச்சாங்களா? அதே அதை கேக்குறேன். சரி இருங்க. பப்பனுக்காரன் அசிங்கப்படுத்தினாலும் பப்பனுக்காரன் அசிங்கப்படுத்தினாலும் பருத்தி போடுவான் குலை ஓடலாண்டி அப்படின்னு சொல்லி. சும்மாண்டாலும் நிறைய மாதிரி கத்துது. நிறுத்து. நீ இத்தனை கேள்வி கேட்டீல, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? ஆண்கள் தான் பெரிய ஆளு நீ சொல்ற, நான் பொம்பளை தான் பெரிய ஆளுங்கிறேன். உட்காந்துருக்க தாய் குளம் அத்தனை பேரும் பேண்ட் சட்டை ஓட்டு வெளியே போவாங்க. உன்னால முடிஞ்சா நீ சேலை கட்டிட்டு வெளியே போவியா? இதை செய்ய முடியுமா உன்னால? எப்ப நான் பேண்ட் சட்டை போடுவோம், சார்ட்ஸ் போடுவோம், ஸ்லீவ்லெஸ் போடுவோம், எல்லாமே போடுவோம். நீ சொல்றது நான் எந்த நாங்க சும்மாவோட போடுவோம். நீ எங்களோட ஐஹீல்ஸ போடுவியா? சேலை கட்டி வெளியே வர முடியுமா? முடியுமா? இன்னும் 1/2 மணி நேரத்தை வருவேன். உங்க புருஷங்களை பத்திரப்படுத்திக்கீங்க. நீ வருவோட முண்டோம், அவங்க வருவாங்களா? நீ வாங்கிட்டு வந்த வர அந்த மாதிரி. அதுக்குதான் அப்பயே சொன்னேன். என்ன சொன்ன? மானங்கட்ட முண்டைக்கு வானவடிக்க ஓட்டானா திட்டி வந்த வேலைக்கு போவோமா? காரியம் கேட்ட பிடிக்கிறாங்க இல்ல. நீங்க வந்து கட்டுமுட்டா தள்ளுங்க. நீங்க கீழுங்க. நல்லா பேசுறீங்க, ஆனா அழகா இருக்கீங்க. அழகா இருந்தா எங்க அழகா தெரியாம பேசாத, கீழ்த்துடா. அழகா இருந்தா எங்க வாத்தியாரு அருணுக்கும் கோபம் வராது, எனக்கும் கோபம் வராது. அவர் என்னை வந்து அனுசரிச்சு கொண்டு போயிருவோம் நாங்க. சரி, அது முக்கியம் இல்ல. அது கீர்ந்து சொல்லுது. கீர்த்தம் என்னடா? கீர்ந்து எனக்கு தெரியுமில்ல. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வச்சிருக்காங்களா? எவ்வளவு வாங்குற? இவங்க 4 பேர் இசையமைப்பாளர்கள். நான் ஆட்டக்கார பொண்ணு, அதனால நான் வந்து ஆடுவேன், இவங்க வாசிப்பாங்க. இப்ப நீங்க பாட்டு பாட போறீங்க. நம்ம சந்திச்சு 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்ல, 1.5 வருஷம் பழைய வளையவட்டி மேடையில மேடைக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதிகமா நம்ம சந்திப்போம். சந்திக்கையில உங்களுக்கு சிரிப்போம். அதோட சிரிப்பா சந்திச்சிட்டாலே உங்களுக்காகவே ஒரு இது வச்சிருக்கேன். நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னால ஒரு மனசுல வந்து வேதனை தோணல. அதுக்கப்புறம் தோணுது. எப்படி தெரியுமா? கண்ணே கோகிலா, நீ ஒரு அருவி, என்கிட்ட இருக்குது ஒரு கருவி. அதை நான் ஒன்னிடத்தில் சொருவி, நாம இருவருக்கும் பிறக்கும் ஒரு பிறவி, அது இருக்கும் அருள் மாதிரியே உருவி. அதோட நான்
40 ஏக்கர் சொத்தையும் நீ விக்கிற. உங்க வாத்தியார் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு தெரியும். ஆமா இதுவும் நான் எழுதி தெரியுது. அதனால வந்த வேலையை பார்ப்போம். நீங்க பாட்டு என்ன பண்றீங்க? ஏய், நான் இந்த இடத்துல ஆட்டக்கார போட்டுடா. ஆட்டக்கார ரெண்டு அப்ப ஆடுனா? ஆடுவேன். பாடுனா? பாடுவேன். படுத்தா? ஏய், ஏய் யார்கிட்ட ஏண்டா யார்கிட்ட பேசுறோம்னு நினைச்சு பேசுறா ஏண்டா தமிழ்நாட்டுக்கு எடுத்து கொடுக்கிற பத்திரிடா அப்படியா? தெய்வம்டா. இந்த இத பிள்ளையா? போய் சொல்றியடா ஒரு வார்த்தை நெருப்புடா. இந்த பிள்ளை இப்படி விட்டா சரி வராது. நெருப்புடா. நம்ம ஆட்டத்துக்கு வரதான்னு பாப்போம். அடி ரோட்டோ வீட்டுக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி அதுக்குதான் எங்க வாத்தியார் அருண் வாத்தியார் வேணும்ங்கிறது. போதும்டா. அடுத்து நாங்க புள்ளி வச்சோம்னா இழுத்து விடுறீங்க இல்ல எங்க தொண்டை அப்படித்தான். அது போதும்டா. இவரோ சாப்போ சேலக்காரி ரோசாப்பூ சேலக்காரி கோயில காதோரம் கொண்டக்காரி காதோடு கொண்டக்காரி இவ 6 வருஷத்து 7 வருஷத்துக்கு முன்னாடியே கையால புல கட்டிக்காரி கெட்டிக்காரி இருப்பா. 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கை இந்த வெண்டி சொன்னி அக்கனை கொண்டு கருப்பு சும்மாவா கண்ண உங்களுக்கு கருப்பா. அடி வந்தாலும் அடி மாதிரி போடாது பொடி புதுகிற கோயில தாண்டி வந்தாலும் வாடி பாராட்டி போடி கோயில தாண்டி ஏய், சக்தியை துண்டை வச்சு விட்றா, காசு வரட்டும். ஏமா துண்டை ஏறா, ஏறா, துண்டை ஏறா, துண்டை. எர்ரா துண்ட என்னம்மா ஏமா ஏய், புதிடா. ஏய், புதிடா, தம்பி சர்க்கஸ் காட்டுறவங்க சில்லறை தான் கொண்டு வந்து போடுங்க. ஏய், புதிடா. அட, புதிடா. யாரு இப்ப பாருங்க, இந்த கைத்தை கட்டி அந்த கைத்துல நடப்பாரு பப்புனுக்காரு. இந்த மேடையில இருந்து அப்படியே பெட்டி அடிப்பாரு. வந்தாலும் வாடி மதுரை சின்ன புதாட்டி போடா. சக்காத்தி மகளே ஒழுங்கா பாவடை கழுவிக்கிட்டு தூக்குறேன் என்ன சொல்ற? உசுரை கொடுத்து கொதிக்கிறேன், 1 ரூபா கூட போட மாட்டேங்கிறாங்கடா. கோயிலா என்னங்க 4000 ரூபாய்க்கு 4500 ரூபாயோட வாத்தியார் கல்ல தருவாரு. தருவாரு. நல்ல காசு வருவேன் 2 வருஷம் கழிச்சு. வந்தாலும் வாடி மதுரை. கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லை. கொஞ்சம் பேசி குமரிக்குள்ள கொஞ்சம் கூட வெட்கமில்லை. மாப்பிள்ள மாமா பாரு காப்பாத்து. என்ன இந்த பிள்ளை கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு போடுறா. இரு என்ன விலை போற என்னன்னு கேக்குறேன். அம்மா, கொஞ்சம் வெளிக்க போதா? வாத்தியார் சொல்லுங்க வாத்தியாரு. என்னய்யா நான் எங்கடா வெளிக்க போனேன், என்னடா நிக்கிறேன். வடக்கோலை ஒட்டி நாடகத்துக்கு உனே தாண்டா பப்பனுக்கு போட்டிருக்கேன். சரி டான்ஸுக்கு மணப்பாறையில இருந்து போட்டிருக்கேன். ஆமா அந்த பிள்ளைய நல்லா கட்டி பிடிடா, காலைல சம்பளம் கட்டி தர பிடில ஏய். அதெல்லாம் சொல்லல. நல்லா ஆடி நல்லா தொழில் செஞ்சு பேர் வாங்கிட்டு போட தான் சொன்னேன். ஏய், இங்க நான் கட்டி பிடிச்ச அடங்க என்ன ஆடல் பாடமா நடக்குது? இது நாடகமா ஆடல் பாடமா? கட்டி பிடிச்ச அடுத்த முன்னாடி உனக்கு இந்த நாடகத்துக்கு அனுப்பிச்சுடுவாங்களா? இருங்க மேடம். என்னங்க சார்? காலையில 6 மணி வரைக்கும் நீங்க எனக்கு பொண்டாட்டி. யார் சொன்னது? அடி எடுத்து பாவடை தூக்காத மோத்திர கவுச்சி இங்க அடிக்குது. அதை ஏன்டா நீ போய் அதுல கொண்டு வச்ச? அடி என்னங்கிற தங்க அண்ணா உனக்கு ஏத்தா செஞ்சா? காட்டு ரோசா காட்டு ரோசா
தனித்தனியா போட்டுருவோமா? எப்ப தனித்தனியா போடுவியா? ஆமா. இல்ல தண்ணி போடுவதும் அந்த பிள்ளை எதுவும் பிரச்சனை பண்ணுவியா? தண்ணியை போடுறது நான் கவுரு கட்டில இருந்து விட்டுட்டேன். உண்மை, நீ தண்ணி சாப்பிட்றதே கிடையாது. 6 மாசம் ஆச்சு. சே, 1 வருஷம் ஆச்சியா? நெருக்கி நீ இப்ப கூட சாப்பிடல. அந்த கடலுக்குள்ள என்ன பண்ண போறானோ, ஏது பண்ண போறானோ? இந்த பிள்ளை எதை ஆனாலும் ஈஸியா ஆடுது. என்னமோ ஆனா அனுபவ பிள்ளையா ஆன பிள்ளையா இருக்கு. கொஞ்சம் கடினமா ஆடு. அந்த பிள்ளை ஆடாத அளவுக்கு இனிமேல் யாருமே ஆடாத அந்த பிள்ளை திணறணும். நம்ம ஆடாத ஆட்டம் ஆனந்தராஜனா எனக்கு இந்த பப்புன்னு வேணாம், ஆடுறான் சொல்ற மாதிரி ஆடு. இல்ல வட்டியாரு, இல்ல நீ ஆடுறியா, நான் தண்ணி போட்டு ஆடுவேன். வேணாம் வேணாம். மொத்தம் 262 ஆட்டம் தெரியும். எவ்வளவு? என்னது 262? அது என்ன கணக்கு? ஆட்டம் அந்த அளவுக்கு. ஆமா ஆமா சொல்லணுமா? கரண்ட் கம்பியில ஏறினாலும் நடக்க சொல்லுவேன். நீங்க சொன்னாலும் நடப்பேன். வேணாம், ஓ உயிர் போறதுக்கு நான் வேணாம். நீ கொஞ்ச நாளைக்கு இருக்கணும், ஒரு 2-3 நாளைக்காவது இருக்க வேணாமா? திருவாரூர் தேரு பக்கவாடி திருவிழா இது கடினமான ஆட்டம் தான். பரவாயில்ல பாப்பா, அந்த ஆட்டம்லாம் ஆடுது. அடுத்த ஆட்டம் செக் பண்ணுவோம். ஏய் சீக்கிரம் வேமா. ஆண்டாளுக்கே பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவனா துணை, வள்ளிக்கு முருகன் துணை. ஆமா, என்னைக்குமே உனக்கு நான் தாண்டா துணை. மீனாட்சி மீனாட்சி ஓன்னை காதல் என்னாச்சு, அது ரொம்ப நல்லாச்சு, ஒத்துக்கமா ஒத்துக்கமா ஒத்துக்கமா, இந்த ஆனந்த எண்ணிய தலை ஏத்துக்கமா, இந்த ஆனந்த ராஜனி ஏத்துக்கம்மா. நாத்தி அண்ணன் பேரு நாத்தி உயிரே போனாலும் திறமையை காட்டுறா. ஐயோ போச்சு. சத்தியமா சொல்றேன், நான் உண்மையாட்ட சொல்றேன் அண்ணே. இங்க பாருங்க, நான் 6 மாசத்துக்கு நாடகம் ஆடுவேன். 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணே தெரியுமா? சோத்துக்கு அந்த வேலைக்கு போக மாட்டேன். அதனால இந்த மாதிரி வித்த காட்டுறவனை கல்யாணம் பண்ணாச்சு 10 நாள் நாடகம் சோறு போடுவேன். அதனால இவனுக்கு என் மேல வரும்னு நினைக்கிறேன். வந்துருச்சா? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். நான் குடும்ப குத்து விளக்குங்க. நான் இங்க வர இந்த பிள்ளை பாவம், அந்த பிள்ளை படிச்சுட்டு வீட்டில் இருக்க வேண்டிய பிள்ளை இப்படி மேடையில ஆட விட்டு பாக்குறீங்கடா, நல்லா இருக்கீங்கடா. நல்லா இருப்பீங்களா? 4000 கொப்பை விட்டு ஓவா சும்மா வரும். உங்க அப்பா நிப்பாடினா உங்க அப்பா ஒரு 1000 அவுத்துட்டு போயிடும். இருமா, நீ ரொம்ப பேச இருமா. நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. என்ன மீனாட்சி மீனாட்சி இந்த மாதிரி நீ பெரிய, நான் கேட்கிறேன், நீ பெரிய ஆள உன்னை கேட்கிறேன். வந்ததுல இருந்து உன்னையே தான் பெருமைப்படுத்தி பேசுறேன். நீ பெரிய ஆள கேட்டா பதில் ஆமா இல்ல. இல்லங்க, நான் பெரிய ஆள் இல்லைங்க.
பேச்சு இருக்கு, சொல்லிட்டு இருக்கு. வந்திருக்க பப்பனை அசிங்கப்படுத்த முடியுமா? அசிங்கப்படுத்த முடியுமா? முடியுமா என்கிட்ட கேக்குறீங்க? முடியுமா? முடியாது. என்ன முடியும்? அவன் சொல்றீங்க கேக்குறான், வரல இல்ல போயிட்டானா? என்ன சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. கோகிலா வந்துச்சுன்னா அந்த பிள்ளை ஆடாது, சும்மா அப்படியே பேசிக்கிட்டே போயிடும். ஏன் மாமா அந்த பிள்ளைய போட்டீங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், என்கிட்ட சொன்னால சொன்னானா அப்படியே? ஒழுக்கமா காலை விரி. பஞ்சு கிடைக்காது. எப்படி விரி கேட்ட திருப்பி சொல்லுங்க. நாசமத்து போறவன் அவன் தான் சொல்றான்லம்மா, காலை விரிமா. ஏ பெருமை காப்பாத்துமா. அவன் என்னமோ ஆடுறான், தெரியாம ஆடிட்டான், நீ தெரிஞ்சு ஆடுறாமா. இருங்க, காலை கூட விரிக்க வேணாம். அடுத்து ஒரு ஆட்டம் ஆடுறேன், அந்த ஆட்டம் ஆடட்டும். இதே ஆடத்தில் இருறா. என்ன விட்டு கொடுத்து போறான்? டேய் போடா போடா போடானே. இதம்மா, இதம்மா. இருந்தாலும் என் கூட பிறந்தது ஒரு பொம்பளை, என்னை பெத்தெடுத்தது ஒரு பொம்பளை. ஆமா, என் கூட பிறந்தது மட்டும் ஆம்பளை, என்னை பெத்தது ஒரு ஆம்பளை. டேய் உங்க இதுக்கு 10 வருஷம் டைலாக் ஒரு பொம்பளை. இன்னும் 2-3 மாசத்துல எனக்கு பிறக்க போகுது ஒரு பொம்பளை பிள்ளை. அதனால உன்னை விட்டு கொடுத்து போறேன். அதனால அந்த இடத்த வேணாம், வேற இடத்த விட்டு கொடுத்துட்டு போறீங்க. ஆமா, நீங்க விட்டு கொடுத்துட்டு போறீங்க. ஏங்க நான் செவனேன்னு இருக்கேன், சும்மா இருக்கிறத ஏன் இப்படி தோண்டி தோண்டி விடுறீங்க? சரி, அப்ப என்னதான் பண்ண தெரியும் உனக்கு? மீனாட்சி மீனாட்சி எதிர்பார்க்கிறோம். இங்க இருங்க. மாமா கும்பாபிஷே நடத்திட்டான்டா. மாமா, தீப்பெட்டி விடுங்க. ஏன்டா? ரொம்ப நாளா டெண்டாடு கிடைக்கலன்னு சொன்னீங்கல்ல. தம்பி, கோயில் தரிசனம் கிடைச்சிச்சா? என்கிட்ட பேசி தப்பனோம்னா இன்னொரு டான்ஸ் பிறந்ததே வரணும். இங்க வாங்க, நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுறீங்க, எல்லாம் ஆரம்பிங்க. இங்க வாங்க, கிட்டத்துல வாமா, அப்பதான் எனக்கு ரொமான்ஸ் வராதுன்னா அன்னைக்கு வெளியே சூடத்தை பொருத்தி வச்சுட்டு வா. தாராளமா கொளுத்து விட்டா போகுது மசுரு. வாங்க, கையை கொடுங்க. சரி, கோவப்படாம. பாருங்க, ஆத்தா பெத்து விட்ட நேரம் வாங்கிட்டே எல்லாம் கையை கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஓ நைஸ். ஆனா உண்மையிலேயே ஓ, இங்க வாங்க வாங்க, இங்க வாங்க. உன் கை தோலே இப்படி இருக்குன்னா அப்படிலாம் அசிங்கத்துக்கு நான் ஆக மாட்டேன். நாகரிகமான கோமாளி. காதல் நீ பண்றியா? சரி, அதனால நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால உங்களை எப்படி காதல் பண்ண தெரியுமா? சொல்லுங்க. சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தான பூமடலே, சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தான பூமடலே, கொஞ்சம் தழுவாமலே நீ தழுவாதே, மனம் ஒரு காதலி மயில் என் மயில்.